இப்போது இருக்கிற நிலவரப்படியும் பார்த்தாலும் கூட 290 பாஜக கூட்டணி ஆட்சி அமைத்து அதிகமான இடங்களை பெற்றிருக்கிறார்கள் அப்படின்றது உங்களுக்கு ஒரு சோர்வை தருதா இல்ல களம் மாறலாம்ன்ற நம்பிக்கையை தருதா? எப்படி பாக்குறீங்க? 230 இடங்கள், 25 இடங்கள், 20 இடங்கள் என்று ஏறுமுகத்தில் இருந்த பாஜக இப்பொழுது 290க்கு கீழே வந்து கொண்டிருக்கிறது. இது ஒன்று. இன்னும் 5 மடங்கு வாக்குகள் எண்ணப்பட வேண்டிய சூழல். இந்த நிலையில போய் நாம் அகமகிழ்வதோ பெரிய விஷயம் அல்ல. இன்னும் 5 மடங்கு எண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். இது இதை விட 5 மடங்கு இன்னும் என்ன இருக்கு? ஏறுமுகத்தில் இருந்தது பாஜக 125 120 தான் இந்தியா கூட்டணி இருந்தது ஆரம்பத்தில். அவங்க 300க்கு மேல இருக்கும் பொழுது இன்றைக்கு 230 40 என்ற நிலைக்கு நாங்க போய்கிட்டு இருக்கோம். ஆமா, இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல இன்றைக்கு கருத்து கணிப்புகள் சொன்னவையெல்லாம் கொஞ்சம் தவிடுபொடியாகி கொண்டு இருக்கிறது. ஒருபுறம் இது கருத்து கணிப்புகள். ஆக ஊடகங்களுடைய அந்த ஆதரவு, தேர்தல் கமிஷனுடைய ஆதரவு, தொடர்ந்து தேர்தல் கமிஷன் இந்த நாட்கள் 2.5 மாதம் உருவாக்குனதுல இருந்து கட்டங்கட்டமாக 7 கட்டங்களிலும் அவர்கள் விரும்பியவாறு செய்தது, பிரதமர் விரும்பியவாறு செய்தது. இன்னும் சொல்ல போனால் தேர்தல் கமிஷனையே பாஜக நியமித்த ஒரு சூழல், சுப்ரீம் கோர்ட் இல்லாமல் நியமித்தது. இப்படியெல்லாம் பல்வேறு வகையில் 2 பேருக்கும் உதவி கொண்டதை கூட நேற்றைய முன்தினம் திரு மோடி அவர்கள் சொன்ன விஷயத்தை நான் மட்டும் 2 வரி படிக்கிறேன். அதாவது நம்முடைய மக்களவை தேர்தலை சுமூகமாகவும் நியாயமாகவும் நடத்துவதில் முன்மாதிரியான முயற்சிகளை மேற்கொண்ட தேர்தல் கமிஷனுக்கு பாராட்டு பிரதமர் மோடி. அதே மாதிரி பாதுகாப்புடன் மக்கள் வாக்களிப்பதை உறுதி செய்ய தேர்தல் ஆணையத்தில் அர்ப்பணிப்பும் திட்டமிடலும். இது பிரதமர் மோடி அவர்கள் பாராட்டு பத்திரம் வாசித்தளித்தது. தேர்தல் கமிஷன் பல 10-20 நாட்களாக பல தவறான பேச்சுகளை பேசியும் கூட தேர்தல் கமிஷன் கண்டிக்காதது 3. 4வது ஒரு விஷயம், RSS என்ற ஒரு அமைப்பு என்னதான் பாஜக மாதிரி இருந்தாலும் கூட தொடர்ந்து பிரதமர் அவருடைய இந்து விரோத பேச்சு, முஸ்லிம் விரோத பேச்சு, பெண்கள் விரோத பேச்சு, மாநில விரோத பேச்சு, மொழி விரோத பேச்சு, இவைகளையெல்லாம் RSS தடுக்க தவறியது மிகப்பெரிய ஒரு தவறு. அவர்கள் நினைத்திருந்தால் தவறுக்கலாம், ஆனால் அவர்கள் சரியாக வேலை செய்யவில்லை என்பது நமக்கு களத்தில் தெரிந்தது. மோடி அவர்கள் மீது ஒரு கோபம் இருந்திருக்கலாம். இருந்தாலும் கூட பிரதமர் மோடியை இந்த அளவுக்கு ஒரு மோசமான தரம் தாழ்ந்த ஒரு பேச்சு பேச விடாமல் தடுத்திருக்கக்கூடிய வாய்ப்பு RSSக்கு இருந்தது. அது செய்ய தவறியது. இதை எங்கள் தலைவர் ராகுல் காந்தி பலமுறை சொல்லி இருக்கிறார். ஆக இவையெல்லாம் இன்றைக்கு ஒரு கடும் போட்டியை கொடுத்திருக்கு. இப்ப கூட நான் வெற்றி முகத்தை நோக்கி தான் போறேன்னு சொல்றேனே ஒழிய நான் வெற்றி என்று சொல்ல வரவில்லை. அது மக்கள் தீர்ப்பு. இன்னும் ஏறத்தாழ ஒரு 4-5 மடங்கு எண்ண வேண்டி இருக்குது. ஆனால் எது எப்படி இருந்தாலும் இன்றைக்கு பணபலமும் அதிகார பலமும் அதை சுற்றி இருக்கக்கூடிய துணை பலமும் எல்லா பலமும் இருந்தும் கூட இன்றைக்கு எதிர்கட்சிகள் அல்லது இந்தியா கூட்டணி ஒரு வேகத்தை கொண்டு வருகிறதுக்கு ஏற்கனவே திரு ராகுல் காந்தி தெளிவா சொன்னாரு, கருத்து கணிப்புகளை நம்பாதீங்க, நமக்கு இவ்வளவு பெரிய மாற்றங்கள் இருக்கிறது. உத்தரப்பிரதேசத்தை பார்த்த பிறகு கூட அவர் சொன்னார். பேசலாம்.